சிம்பிளா சொல்லணும்னா அவங்க தான் அவங்க லைஃபோட ஆர்கிடெக்ட். லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு தியரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தி சீக்ரெட்னு ஒரு புக் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதும் செல் ஆன புக்கும் அதுதான். பீப்புள் ஃபவுண்ட் சம் ட்ரூத் இன் இட், ரைட்? நல்லா பாத்துருக்கேன். ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் கடவுளை தேடி தான் போவான். காசை பத்தி யோசிக்கிறவன் காசை தேடி தான் போவான். பேஷனை தேடி போறவன் பேஷனை அடைவான். யார் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவா தான் ஆவாங்க. நம்ம தாட்ஸ் தான் நம்ம லைஃபை உருவாக்குது. அதான் யூனிவர்சல் லா. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காது. வீட்டுல இருந்துகிட்டே கனவு கண்டா எதுவுமே நடக்காது. அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்போதான் நம்ம தாட் ப்ராசஸ் முழுசா பாசிட்டிவா ஆக ஆரம்பிக்கும். இல்லனா நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகமே அதை கொன்னுடும். சோ அதனால்தான் திங்க் பாசிட்டிவ்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ பவர். நல்லபடியா ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். கெட்டது எதுவும் நடக்காம போய் சேரணும்னு நினைக்கிறது இன்னொரு தாட் ப்ராசஸ். ரெண்டுமே பாசிட்டிவா தெரியுதுல, பட் இல்ல. எவன் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு போலியான ஜோசியக்காரன் கிட்ட போயிருப்பான். அவன் மொத்தமா தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருப்பான். ஆனா அவன் சொல்றது 1-2 கண்டிப்பா நடக்கும். ஏன்? அவன் அந்த ஐடியாவை நம்ம மைண்ட்ல விதைச்சதுனால கண்டிப்பா நாமளே தான் நடத்திருப்போம். கீழே விழுந்து வேலை வரணும். உலகத்தில் நிறைய பேர் தாங்க லைஃப் வருஷக்கணக்கா சேலஞ்ச் நல்லா படிச்சு சேலஞ்ச் வேணும். மாங்கு மாச சம்பளத்துக்கு ஒர்க் பண்றாங்க. இப்படியும் ஒண்ணும் பெருசா கிடைச்சா போறதில்ல. நம்மள வந்து 5 மாசத்துக்கு எப்படி சொல்றீங்க? சொல்றோம் மேல தலை மேல மிதிச்சு நம்ம மேல நான் இதை பிளான் பண்றேன். அந்த காசு இந்த காசு இல்லைங்க. வருஷக்கணக்கா காசு அது சாமி, இந்த சாமி காசு சாமி தான்.